ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் ப்ரீவியஸ் வீடியோவில் சொன்ன மாதிரி அப்கமிங்கில் வர எஸ்எஸ்சி சிஜிஎல் சிஹெச்எஸ்எல் எம்டிஎஸ் 2026ஓட ஸ்டடி பிளான் நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஒரு 5 பிடிஎஃபாக நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். நான் க்ரியேட் பண்ணியிருக்க 5 பிடிஎஃப்க்குமே தனித்தனியாக நான் வீடியோ க்ரியேட் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு அந்த 5 பிடிஎஃப் என்னென்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நான் க்ரியேட் பண்ணியிருக்கிறது காமன் ப்ராப்ளம்ஸ். நெக்ஸ்ட்டு எஸ்எஸ்சி சிஜிஎல் 2026 டீட்டெயில்டு ஸ்டடி பிளான். தேர்டாக க்ரியேட் பண்ணியிருக்கிறது சப்ஜெக்ட் வைஸ் பிளான். ஃபோர்த்தாக க்ரியேட் பண்ணியிருக்கிறது வீக்லி ஸ்டடி பிளான். அண்ட் லாஸ்ட்டாக ஒரு சப்ஜெக்ட்டுக்கும் எவ்வளோ டைம் அலோகேட் பண்ணலான்னு க்ரியேட் பண்ணியிருக்கேன். ப்ளஸ் எந்தெந்த சோர்ஸ்லாம் ஃபாலோ பண்ணலான்னு சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக அடுத்த வர நெக்ஸ்ட் 5 வீடியோவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்ட் 1. ஃபஸ்ட்டு வீடியோவில் காமன் ப்ராப்ளம்ஸ். நம்ம எக்ஸாமுக்கு படிக்கிறோம்னா எந்தெந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸும் நம்மளுக்கு வருது, நம்ம அதை எப்படி மேனேஜ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது ஒரு ஜென்ரல் வீடியோ தான். பட் நீங்கள் பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டயர்டாக ஃபீல் பண்ணுறது, ப்ரிப்ரேஷன் பண்ணும்போது ஸ்டக் ஆகுறது, நீங்கள் டெய்லியும் படிக்கிறீங்க பட் ஆனால் ரிசல்ட் வரல. 7 காமன் ப்ராப்ளம்ஸ் சொல்லியிருக்காங்க. எதை ஸ்டாப் பண்ணால் 99% ஆஃப் ஆஸ்பிரன்ஸ் ஃப்ரம் கேக்கிங் த எக்ஸாம், அதை பற்றி தான் ஃபஸ்ட் பாயிண்டில் பார்க்க போகிறோம். ஆஸ்பிரன்ஸாக இருக்க நம்மளுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் ஏரியா ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டையும் டாப்பர் ஸ்டூடெண்ட்டையும் செப்பரேட் பண்ணுறது. அந்த ப்ராப்ளம்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ரெண்டாவது பாயிண்ட் என்னென்னா பொறுமை இல்லாதது. எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுற நம்ம உடனே ரிசல்ட் எதிர்பார்க்குறோம். கோலை அட்டைன் பண்ண ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் நம்ம ப்ராசஸை கொண்டு போகணும். பட் நம்ம என்ன பண்ணுறோன்னா பாதியிலே ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆகி அதை அப்படியே ஸ்கிப் பண்ணிடுறோம். காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுற நம்ம அது ஒரு மாரத்தான்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். எந்த அளவுக்கு நம்ம டைமை இன்வெஸ்ட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு தான் ரிசல்ட் வரும். அதனால் கோலை நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் அச்சீவ் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு ட்ராக் ப்ராசஸ். இந்த விஷயத்துக்கு தான் ப்ரீவியஸாக போட்ட வீடியோவில் ஒரு நோட் போட சொல்லியிருந்தேன். அந்த நோட்டில் நீங்கள் டெய்லி என்னென்ன கோல் செட் பண்ணுறீங்க, என்னென்ன அச்சீவ் பண்ணுறீங்க, ஜேர்னலிங் மாதிரி போட சொல்லியிருந்தேன். எத்தனை பேர் போட்டிங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். 2026 வர 2 months தான் இருக்குது. நியூ இயருக்கு தான் ரெசல்யூஷன் எடுப்பேன் அந்த மாதிரி இல்லாமல் உங்களுக்கு ஒரு விஷயம் தோணுதுன்னா உடனே ஆக்ஷனாக மாற்றுங்க. கண்டிப்பாக அந்த நோட்டில் எழுதுங்க. டெய்லி நீங்கள் இம்ப்ரூவ் ஆகிறது உங்களுக்கே தெரியும். நெக்ஸ்ட்டு லேர்ன் ஃப்ரம் டாப்பர்ஸ். டாப்பர் சொல்கிறத வச்சு நீங்கள் ஓவர் வியூவாக ஒரு ஐடியா எடுத்துக்கலாம். இப்போ ஒருத்தர் ஆல் இண்டியா ரேங்க் 1 எடுக்கிறாருன்னா அவர் எந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணியிருப்பார், எவ்வளோ நேரம் படிச்சிருப்பார், இந்த மாதிரி சொல்கிறேன். அடுத்த மெயின் ப்ராப்ளம் என்னென்னா இன்கன்சிஸ்டன்சி. எப்படி நம்ம கன்சிஸ்டன்சியாக இருக்கலான்னு ஏற்கனவே ஃபுல்லாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதை வேணால் செக் அவுட் பண்ணி பாருங்கள். கன்சிஸ்டன்சி ரொம்ப முக்கியம். டே 1 மோட்டிவேஷனாக படிப்போம். அப்படியே போக போக லேசினஸ்னால் நிறைய டிஸ்ட்ராக்ஷன் இருக்கனால நம்ம அப்படியே விட்டுடுறோம். கன்சிஸ்டன்சியை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தான் கொண்டு வர முடியும். நீங்களே உங்களுக்கான கோலை செட் பண்ணுங்கள், அதை ஃபாலோ பண்ணுங்கள். 1 வீக்கில் 7 days இருக்குன்னா நம்மளுக்கு ஒரு நாள் கொஞ்சம் டயர்டாக இருக்கலாம். அன்றைக்கி ரிவிஷன் பண்ணுறது, ரெஸ்ட் எடுக்கிறது, இந்த மாதிரியே எடுத்துக்கலாம். ஆனால் நெக்ஸ்ட் டே நம்ம ரீஸ்டார்ட் பண்ணிடணும். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஃபோனில் கேலண்டர் இருக்கும். அப்படி இல்லைனா ஒரு நோட் போட சொல்லியிருந்தேன். நீங்கள் டெய்லியும் என்னென்ன படிக்கிறீங்க, என்னென்ன பண்ணுறீங்க, அதில் வேணால் நீங்கள் டிக் பண்ணிக்கலாம். உங்கள் சரௌண்டிங் எப்பொழுதும் பாசிட்டிவாக வச்சுக்கோங்க. சீரியஸான ஆஸ்பிரன்ஸை சுற்றினும் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ப்ராப்ளம் லேக் ஆஃப் டிசிப்ளின். நமக்கு டிசிப்ளின் இருந்தாலே கன்சிஸ்டன்சி தானாக வந்துடும். நம்ம எல்லாருமே எக்ஸாம் கிளியர் பண்ணி ஒரு ஜாபுக்கு தான் போகிறோம். பட் நம்ம அந்த ஜாபுக்கு போகிற குவாலிட்டி நம்மள்ட்ட இருக்கான்னு ஃபஸ்ட்டு பார்க்கணும். நீங்கள் படிக்கும்போது நான் அந்த ஜாபில் தான் இருக்கேன், இந்த குவாலிட்டி என்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லி தான் நம்ம டிசிப்ளினாக படிக்கணும். அப்போ தான் நமக்கான அந்த ஜாப் கிடைக்கும். நம்ம அந்த ஜாபுக்கு ஏற்ற பர்சனாக எவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்ணுறோம், டிசர்விங்காக இருக்கும். இதெல்லாம் எப்போ தெரியும்னா நம்ம படிக்கிறத வச்சு தான் தெரியும். எந்த அளவுக்கு நீங்கள் டிசிப்ளினாக படிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு அந்த ஜாப் உங்களை கண்டிப்பாக கிடைக்கும். நெக்ஸ்ட்டு டு டூ லிஸ்ட் க்ரியேட் பண்ணுறது. அடுத்த நாள் படிக்க போகிறத முன்னாடி நாள் நைட்டே பிளான் பண்ணி வச்சுருங்க. நெக்ஸ்ட் ரிவார்ட் யுவர் செல்ஃப். இப்போ 6 days படிக்கிறீங்கன்னா 1 day ரெஸ்ட் எடுத்துக்கலாம். இல்லைனா ஃப்ரெண்ட்ஸோட எங்கேயாச்சும் வெளில போகலாம், கிரிக்கெட் விளாட்லாம். இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் ஹாபி இருந்துச்சுன்னா அதை பண்ணுங்கள். அப்படி இல்லைனா மந்த்லி ஒன்ஸ் படம் ஏதாச்சும் பாருங்கள், இல்லைனா பாட்டு கேளுங்க. இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச ஆக்டிவிட்டியை பண்ணுங்கள். பட் இதெல்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் செட் பண்ண கோலை முடிச்சிருக்கணும். அடுத்த இம்பார்ட்டண்டான விஷயம், இந்த ப்ராப்ளம் எல்லாருக்குமே இருக்கிறது தான். பட் இது நோயெல்லாம் கிடையாது. இது இருக்கிறனால என்ன பிரச்சனைனா நம்மளுக்கு டைம் தான் அதிகமாக வேஸ்ட் ஆகும். இதை சால்வ் பண்ண எல்லோரும் சொல்கிற மாதிரி தான் டெய்லியும் எக்ஸசைஸ் பண்ணுங்கள், மார்னிங் மெடிடேஷன் பண்ணணும். அப்படி இல்லைனா நீங்கள் எந்த ஒரு ஆக்டிவிட்டியும் பண்ணாமல் சும்மா உட்காந்துருங்க. சும்மா உட்காந்துருந்தோம்னா என்ன ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும்னா உங்கள் பிரெயின் ரெஸ்ட்டில் இருக்கும். எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் உங்கள் பிரெயினுக்கு போகாது. ஏன் நான் சும்மா இருக்க சொல்கிறேன்னா நவடேஸ் இந்த ஜென்ரேஷனில் நம்ம சும்மா இருந்து ரொம்ப நாளாச்சு. ஏதாச்சும் ஒரு ஆக்டிவிட்டி பண்ணிக்கிட்டே இருக்கோம். தொடர்ந்து நம்ம சோஷியல் மீடியா யூஸ் பண்ணுறதுனால நிறைய இன்ஃபர்மேஷன் நம்ம பிரெயினில் ஸ்டோர் ஆகிட்டுருக்கு. ஸோ அதனால் கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த பாயிண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட்.
ஃபோக்கஸ் ஆன் நவ், லிவ் இன் ப்ரெசன்ட் மொமெண்ட்னு சொல்லுவாங்க. எக்ஸாம்பிள், இன்றைக்கி ஒரு டைம் டேபிள் நீங்கள் போடுறீங்கன்னா 9 to 10 AM ஒகாப்ஸ், ஈவினிங் 7 to 8 PM ஸ்ட்ராட்டஜிக்கை படிக்கிறீங்கன்னு போடுறீங்க. பட் நீங்கள் மார்னிங் ஒகாப்ஸ் படிக்கும் போதே ஈவினிங் படிக்கக்கூடிய ஸ்ட்ராட்டஜிக்காவுக்கு எந்த சோர்ஸ் படிக்கலாம், எந்த டாபிக் படிக்கலான்னு உங்கள் மைண்ட் அங்கே போயிடும். நீங்கள் ஒகாப்ஸ் படிக்கிறதே நீங்கள் விட்டுருவீங்க அப்படியே. இதனால தான் சொல்கிறேன், லிவ் இன் ப்ரெசென்ட். அந்த மொமெண்ட்டில் நீங்கள் என்ன படிக்கணும்னு பார்க்குறீங்களோ அதை படிங்க. இந்த டயத்தில் எதை பண்ணணுமோ அதை பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பாயிண்ட் வந்து டிஜிட்டல் டீடாக்ஸ். இது ஒன்றும் இல்லை, ஃபோன் யூஸ் பண்ணாமல் இருக்கிறது தான். நீங்கள் வீக்லி சண்டே இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பிகாஸ் இப்போ ஃபோனில் தான் PDF கிளாஸஸ் இந்த மாதிரி இருக்கிறதுனால நீங்கள் சண்டே ட்ரை பண்ணி பாருங்கள். மற்ற நாளும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் சோஷியல் மீடியா யூஸ் பண்ணாமல். லாஸ்ட்டாக நீங்கள் ரிமெம்பர் பண்ண வேண்டியது, ஸ்ட்ரெஸ் டஸ் நாட் சால்வ் ப்ராப்ளம்ஸ், கன்சிஸ்டன்ட் ஆக்ஷன் டஸ். நீங்கள் எதை பற்றியும் யோசிக்காமல் ஆக்ஷன் பண்ணுங்கள், உங்களுக்கு ரிசல்ட் கரெக்டாக இருக்கும். லாஸ்ட் ஒன்று வந்து ஓவர் திங்கிங். நீங்கள் எதை பற்றியும் யோசிக்காமல் சிம்பிளாக இருந்தாலே போதும், ஓவர் திங்கிங் வராது. அந்த மொமெண்ட்டில் நடக்கிறத நீங்கள் பாருங்கள். 6th பாயிண்ட் வந்து மொபைல் அடிக்ஷன். இதை பற்றி உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், நீங்களும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க நிறையாது. லாஸ்ட்டு சண்டே கூட நீயா நானா ஷோவில் மொபைல் அடிக்ஷனை பற்றி தான் பேசியிருந்தாங்க. யூஸ் பண்ணுற எல்லாருக்குமே தெரியும் இதனால் என்னென்ன ப்ராப்ளம் வருதுன்னு. அதனால் நான் டீட்டெயிலாக சொல்லணும்னு தேவையில்லை, உங்களுக்கே தெரியும். நெக்ஸ்ட்டு பாயிண்ட் வந்து கம்பேரிஷன். இதை நீங்களே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க நிறையா வாட்டி. இந்த சோஷியல் மீடியா பார்க்கும்போது அடுத்தவங்க இந்த கார் வச்சுருக்காங்க, இந்த மாதிரி ட்ரெஸ் போடுறாங்க, இந்த மாதிரி பார்க்கும்போது நீங்கள் வந்து டீமோட்டிவேட் ஆவீங்க. அதுக்கு தான் நம்ம மெயினாக சோஷியல் மீடியா யூஸ் பண்ண வேணாம்னு சொல்கிறோம். ஒருத்தவங்க லைஃப் ஸ்டைல் அண்ட் ஃபேமிலி பேக்ரவுண்ட்லாம் வேறையாக இருக்கும். இப்போ நீங்கள் சோஷியல் மீடியா பார்க்குற செலிப்ரிட்டிஸ்லாம் அவங்களோட பாசிட்டிவை மட்டும்தான் போடுவாங்க, நெகட்டிவ்லாம் காமிக்க மாட்டாங்க. செல்ஃப் லவ்னு ஒரு விஷயம் இருக்குது. உங்களுக்கு எப்போ உங்களை பிடிக்குதோ அப்போ தான் மற்றவங்களுக்கு உங்களை பிடிக்கும். அண்ட் லாஸ்ட் பாயிண்ட், ஃபியர் ஆஃப் ஃபெயிலியர். நம்ம எதை புதுசாக ஆரம்பித்தாலும் ஒரு பயம் இருக்கும். எதனாலனா நம்ம தோற்றுருவோம், இந்த இது நம்மளுக்கு வராது, நம்மளை நாமே ப்ரீஜட்ஜ் பண்ணிக்கிறனால தான் இந்த விஷயம்லாம் நடக்குது. இப்போ ஒரு விஷயம் நம்மளுக்கு தெரியலனா அதை வந்து லேர்ன் பண்ணிக்கலாம். நம்ம ப்ராசஸை கரெக்டாக கொண்டு போனோன்னா ரிசல்ட் வந்து நம்மளுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். டெய்லி நீங்கள் விஷுவலைசேஷன் பண்ணுங்கள். உங்களுக்கு என்னவாக ஆசையோ அதை வந்து டெய்லி நீங்கள் விஷுவலைசேஷன் பண்ணுங்கள். அட் லாஸ்ட்டாக, மைண்ட் செட் ஆஃப் டாப் 1% ஆஸ்பிரன்ஸ். இது வந்து எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம ஒரு வருஷமும் நியூ இயர் ரெசல்யூஷன் எடுக்கிறோன்னு பிளான் பண்ணுறோம். பட் நீங்கள் எந்த வருஷமாச்சும் நீங்கள் செட் பண்ண கோலை அட்டென்ட் பண்ணியிருக்கீங்களா? இப்போ நம்ம பார்க்குற மூவி மாதிரி தான், நியூ இயர் ஸ்டார்ட் ஆகிறப்ப இன்ட்ரோ மாதிரி இருக்குது, ஆனால் ஃபினிஷ் ஆகிறப்ப கிளைமேக்ஸ் மாதிரி ஆகுது. ஜானில் நடந்தது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், கடைசியாக நீங்கள் டிசம்பரில் நடக்கிறது ஞாபகம் இருக்கும். இடையில நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு உங்களுக்கே தெரியாது. பேஷண்ட் லைக் அ மாங்க். உங்களை புத்தர்லாம் ஆக சொல்லலை. அந்த 100%ல் ஒரு 10% மெடிடேஷன் பண்ணுறது, ஓவர் திங்க் பண்ணாமல் இருக்கிறது, இந்த மாதிரி சின்ன விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். கன்சிஸ்டன்ட் லைக் சன்ரைஸ். யூனிவர்ஸ் ஆகட்டும், காலைல சன் ரைஸ் ஆகிறதாகட்டும், டெய்லி இது வந்து கன்சிஸ்டண்ட்டாக நடந்துக்கிட்டே இருக்கிறது. இப்போ வந்து பூமி சுற்றுறது, இந்த மாதிரி விஷயம்லாம். நான் லிவிங் பீயிங்ஸ் கூட கன்சிஸ்டண்ட்டாக இருக்குது. ஆஸ் ஏ ஹியூமனாக நம்ம ஏன் கன்சிஸ்டண்ட்டாக இருக்க முடியாது? கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். டிசிப்ளின் லைக் அ சோல்ஜர். சோல்ஜர் மீன்ஸ் நீங்கள் ஆர்மிக்கு அந்த மாதிரிலாம் டிசிப்ளினாக இருக்க வேணாம். நம்மளால் முடிஞ்ச சின்ன டிசிப்ளின்ஸ், நம்ம இடத்த சுத்தமாக வச்சுக்கிறது, சீக்கிரம் காலையில் எழுந்திரிக்கிறது, நைட்டு சீக்கிரம் தூங்குறது, இந்த மாதிரி சின்ன விஷயங்கள்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். காம் அண்டர் யுவர் ஸ்ட்ரெஸ். ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் அதிகமாக யோசிக்கிறனால தான் ஸ்ட்ரெஸ் ஆகுது. முதல்ல யோசிக்கிறத ஸ்டாப் பண்ணுங்கள். நடந்த விஷயத்துக்கும் நடக்க போகிற விஷயத்துக்கும் யோசிக்கிறனால நம்மளுக்கு வந்து நிறையா டைம் வேஸ்ட் ஆகுது. பட் ப்ரெசென்ட்டில் என்ன உங்களால் செய்ய முடியுமோ அதை பண்ணுங்கள். மினிமல் டிஸ்ட்ராக்ஷன். எல்லார் கையிலையுமே ஃபோன் இருக்குது, நிறைய டிஸ்ட்ராக்ஷன் இருக்குது. இதெல்லாம் நம்ம நினச்சா மட்டும்தான் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ நம்மளுக்கு என்னென்ன தேவை, எது தேவையில்லைன்னு நம்மளுக்கு தான் தெரியும். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லானது எடுத்து, தேவையில்லாத கண்டென்ட்டாக டிஸ்ட்ராக்ட் பண்ணுறதை அவாய்ட் பண்ணுங்கள். நம்ம டெய்லியும் ஒரு % இம்ப்ரூவ் ஆகும். ஒரே ஐடியா 100%லாம் இம்ப்ரூவ் ஆக தேவையில்ல. நேற்றையோட இன்றைக்கி எப்படி இருக்கீங்க அதை மட்டும் பாருங்கள். கொஞ்சமாக இம்ப்ரூவ் பண்ணுங்கள் எதாக இருந்தாலும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தாக தான் இருக்கும். பட் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்ன ப்ரோ ஸ்டடி பிளான்னு சொல்லிட்டு இதை சொல்லி அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம 2026 ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே டிசிப்ளினாக இருக்கட்டும்னு தான் இந்த வீடியோ நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி தான் இருக்குன்னு தெரிஞ்சிருச்சுன்னா நீங்கள் ப்ரிப்பரேஷன் பண்ணும்போது நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணிடலாம். இந்த இதெல்லாம் ஃபாலோ பண்ணி நம்ம ப்ரொடக்டிவாக நம்ம கான்ஃபிடன்ஸ் பூஸ்ட் ஆகும். நம்மளுக்கு புதுவாளாக தெரியும். இதெல்லாம் நான் வந்து கொஞ்சமாக ட்ரை பண்ணிகிட்ருக்கேன், ஃபாலோவும் பண்ணிகிட்ருக்கேன். என் ஃப்ரெண்டு ஒருத்தனும் இதை வந்து ஃபாலோ பண்ணுறான். டெலிட் பண்ணி 2 months ஆகுது. அண்ட் ஜிம்முக்கு போகிறது, ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டி இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கான்.
முடிஞ்சால் நான் லைவில் வந்து அவனை பேச வைக்கிறேன். அவன் மைண்ட் செட் எப்படி இருக்குது இப்போதைக்கு, மென்டலாகவும் ஃபிசிக்கலாகவும். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த லைவு. இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா கமெண்ட், டவுட் இருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்கமிங்கில் வர கண்டிப்பாக நம்ம சேஞ்ச் ஆகிறோம். நம்ம 2026 கண்டிப்பாக ஒரு கவர்மெண்ட் ஜாப் எடுக்கிறோம். அட் லாஸ்ட் ஒன் திங், எனக்கான நோட் அண்ட் டைரி நான் வாங்கிட்டேன். உங்களுக்கு மேலே வீடியோவில்